போட்டு கழுவி எடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம சுடு தண்ணியில் போடுறோம்னா அப்போ தான் அந்த கருவாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். 7 கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சுக்காங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நான் 100 கிராம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இடிச்சு வச்சு 10 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை 1 கொத்து. வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கலந்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கலந்துக்கலாம். போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வேகிறதுக்கு 10 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. மறக்காம எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.